பஸ் வேற வரமாட்டிருக்கு. மழை வருது. அச்சோ! டைம் ஆகுதே. மச்சான் உன் லிங்க் தான் பஸ் ஸ்டாப்ல இருக்கா? டேய், யாரா நீ? யாரடா சொல்ற? யாருக்குடா ஆளு? இன்னும் 2 நிமிஷத்துல உனக்கு கால் பண்ணுவான். அவன் தான் ஆளு. நல்லா சிரிச்சு பேசி போறான். நான் ஆளுன்னு சொன்ன மட்டும் கோச்சுக்கணும். என்னடி இன்னும் பஸ் வரலையா? ஒரு 10 நிமிஷம் இரு வரேன். என்னடா சொல்லி வச்சிருக்கோம் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? நான் உன் ஆளா? ஏன்டி இப்படி பேசுற? அப்படி என்ன லவ் பண்ணலையா? நான் எப்படா சொன்ன உன்னை லவ் பண்றேன்னு? நான் உன்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பேசினேன். ஆனா ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலும் அது லவ்னு நினைக்கிறேன். நீயும் மற்ற பசங்க மாதிரி தான் புரிஞ்சிருச்சு. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்டி இப்போ இது மாதிரிலாம் பேசுற? சரி இரு, நான் நேரில் வரேன் இரு. ஹலோ ஹலோ ஆட்டோ, காந்தி நகர் போவோமாண்ணா? என்னடி எதுவும் பிரச்சனையா? முகமே சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. அக்கா டாக்டர் பெடிகிரி கொடுங்கக்கா. நான் உங்ககிட்ட டாக் இது கேட்டேன், கேட் இது இல்லை. டாக்டர் கேட்குங்களா? என்ன கேட்டா என்ன எடுத்து கொடுக்குறா பாரு. என்ன யோசனையில இருக்கிறாளோ. என்னாச்சு எழில்? உன் முகமே சரியில்லை. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி வச்சிருக்க. கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற. சொல்லு, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அக்கா, எனக்கு வர வர யாரை நம்புறதுன்னு தெரியலக்கா. கிளாஸ்ல கூட படிக்கிற பையன் தான் சகஜமா பேசுனதுக்கு அவன் காலேஜ் எல்லாம் நான் அவனோட ஆளுன்னு சொல்லியிருக்காங்கக்கா. ஏன்டா இப்படி பேசுனேன்னு கேட்டதுக்கு நீ தான் என்கிட்ட சிரிச்சு பேசின, நீ மற்றவங்க கிட்ட இல்லாத மாதிரி என் கிட்ட மட்டும் இருந்த. ஏன்க்கா ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட பேசினால லவ் ஆக்கா? ஒரு பொண்ணு தன்னோட எல்லா பிரச்சனையும் லவர் கிட்ட மட்டும் தான் சொல்லணுமாக்கா? அப்பா அண்ணா தம்பி கிட்ட எல்லாம் சொல்லக்கூடாதாக்கா? எழில், இது ஒன்றும் புதுசு இல்லைம்மா. நேற்று எனக்கு நடந்தது, இன்னைக்கு உனக்கு நடக்குது, நாளைக்கு இன்னொருத்தருக்கு நடக்கும். நமக்கு சுதந்திரம் கிடைச்சி 28 வருஷம் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு பிடிச்சதை சாப்பிடணும், பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடணுன்ற சின்ன சின்ன விஷயத்த கூட எங்களுக்கு சுதந்திரம் இல்லைம்மா. எழில், மனசை போட்டு குழப்பிக்காதம்மா. நீ இங்கே யாருக்கும் நான் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. உன்ன மாதிரி நான் சோர்ந்து போயிருந்தா ஒரு சிங்கிள் மதரா இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுமா. சரிக்கா. ஐயோ, 10 மணிக்கு மேல ஆகுது.
ஏதோ ஆட்டோ வர மாதிரி இருக்கு. ஆட்டோ? என்னம்மா எங்க அம்மா போனா? ஆமா ஆமா போலாம். ஏய் வாங்க முன்னாடி வாங்கடா. நான் முன்னாடி வரேன். நான் பஸ்லயே போய்க்கிறேன். ஏய் வா ஆட்டோல ஏறு. எங்க போற? ஏய் நீ விட்றா. நாலு பேர் ஜாலியா போலாம் வா. விட்றா இருங்க. விடு உள்ள. விடு. எல்லாம் டேய் வாடங்க. வாடங்க. டேய் குடிச்சிருக்க நீ? டேய் ஒரே ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுமா, இவங்கள நான் பாத்துக்கிறேன். அம்மா பயப்படாம நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுமா. நீங்களாம் பயந்து அமைதியாக இருக்கிறதுனால தான் இவனுங்கள மாதிரி நிறைய பேர் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. வேணாம் சார். இங்க மாற வேண்டியது இவங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் தான். பொண்ணுங்களை அதை பண்ணாத இதை பண்ணாத அங்க போகாத இந்த ட்ரெஸ்ஸை போடாத இப்ப எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. ஆனா பசங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட இதை பத்தி பேசுறது இல்ல. பொண்ணுங்களுக்கு சொல்ற அதே விஷயத்த பசங்களுக்கும் சொன்னா உலகத்துல பாதி விஷயம் தப்பா நடக்காது சார். இப்ப கூட பாருங்க 10ல 3 பேர் தான் எனக்காக வருத்தப்படுவாங்க. மத்தவங்க எல்லாம் அந்த நேரத்துல அந்த பொண்ணுக்கு அங்க என்ன வேலைன்னு தான் சார் கேட்பாங்க. இதெல்லாம் மாறாது சார். மாறுமா? மாறணும்.